வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் உலகத்தில். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தோங்க சண்டே லீவுக்காக. எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதனுடைய செய்முறை தான் உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா பிரியாணி செமையாக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் எங்கள் அம்மா அசால்ட்டாக செய்கிற அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு வரவே வராதுங்க. அப்பா வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க. புதினாலாம் அலசி வச்சுட்டோம். இப்போ நம்ம செய்கிறத மட்டும் தாங்க பார்க்க போகிறோம். குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் போடணும். பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணணுங்க. அப்பா வெட்டினதுன்றதால வெங்காயம் நிறையவே வெட்டி வச்சுட்டாங்க. நாங்கள் வெங்காயம் இந்த பிரியாணி கொஞ்சம் போட்டுட்டு மீதி தயிர் ரைத்தாக்க எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். வீட்டில் வேலை செய்கிறதே பெருசுங்க. இதில் நிறைய வெட்டிட்டா கம்மியாக வெட்டிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற வேலையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான். வெங்காயம் போட்டுட்டு மீதி தயிர் ரைத்தாக்க எடுத்து வச்சாச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கோ குழம்புக்கு எதுவாக இருந்தாலும் வெங்காயம் வதங்குறதுல தாங்க மேட்ரே இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்குச்சுனாலே குழம்பு நல்லா வருங்க. இப்போ வெங்காயம் ஒன்றும் அதிகமாக இருந்ததுனால என்ன தான் டேஸ்ட்டாக அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் கரெக்டாக பண்ணாலும் அந்த வெங்காயம் தனியாக தெரிஞ்சிடும். அது நல்லா இருக்காது பார்க்கவே. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறாங்க. தக்காளி ஆட் பண்ணி எங்கள் அம்மா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா கிளறாங்க. நல்லா அழுத்தி அந்த கரண்டி வச்சு அழுத்தி அழுத்தி கிளறி விடுவாங்க அம்மா. இப்போ ஒன்று போல் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. எங்கள் வீட்டில் பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டோங்க. அப்பாவுக்கு காரம் ஒத்துக்காதுன்றதால நாங்கள் அவ்வளோவா இந்த காரம் கம்மியாக தான் சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டை என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும். அம்மா சொல்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3மே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா கலந்து வந்திருக்க ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணணுங்க. புதினா இந்த ஸ்டேஜில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எப்போ சேர்த்தாலும் புதினா தனியாகவே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4ம் கலந்து ஒன்றா மெர்ஜ் ஆகிடுங்க. உங்களுக்கு சாப்பிடும் போது இலையாக தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலலாம் நிறைய நான் இந்த ஸ்டேஜில் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டு அதை புதினாவை தனியாக பொறுக்கி வச்சதெல்லாம் ஞாபகம் வருதுங்க உங்கள்கிட்ட சொல்லும் போது. இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் ஆட் பண்ணி உடனே எங்கள் அம்மா தயிர் ஊற்ற சொல்லுவாங்க. தயிர் ஊற்றினா தான் நம்ம போடுற சிக்கன் சாஃப்டாக வெந்து வரும். தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சா அவ்வளோ சாஃப்டாக வராது, சிக்கன் ஹார்ட் ஆகிடும். அதனால் எப்போவுமே சொல்லுவாங்க தயிர் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோ, நல்லா புளிச்ச தயிராக இல்லாமல் கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கின தயிராகவோ இல்லை அன்றைக்கி போட்ட தயிராகவோ இருக்கணுங்க. தயிர் ஆட் பண்ணி சிக்கன் நல்லா வேக விடுறாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள். கம்மியாக கூட பண்ணிட்டுக்கலாம், கடைசியாக செக் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டிங்கன்னா அது ஒரு இதுவாகிடும். அதனால் நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு உண்டான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கலரி விட்டுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் கேசரி பவுடர்லாம் அவ்வளோ போட மாட்டோங்க. நார்மலாக மஞ்சத்தூளே போட்டுப்போம். பார்க்க அழகாக இருக்கா அப்படிங்கிறத விட உடம்புக்கு நல்லதா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆச்சி மசாலா, பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆச்சி மசாலா எங்கள் வீட்டில் அது ஒன்றாவே மாறிடுச்சு. நாங்களும் ட்ரை பண்ணுறோம், அதை ஸ்டாப் பண்ணணும்னு முடியாது. ஆச்சி மசாலா எப்படியும் ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கிடுவோம் மாதத்தில். ஆச்சி பிரியாணி மசாலா, ஆச்சி மஞ்சள் தூள்.
அது என்னவோ அந்த பேருக்காகவும் என்னவோ அந்த கம்பெனியில் நல்ல ட்ரஸ்ட் இருக்குங்க எங்களுக்கு. எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நாங்கள் வீட்டில் பார்க்குறோம், ஆச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வர நியூஸ் எல்லாம் பார்த்தா பயமாக தான் இருக்குது. வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறாங்க, 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எங்கள் வீட்டில், அதனால் கம்மியாக போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் காரம் எப்படி இருக்குன்றத பார்த்து போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா காரம் அவ்வளோவா விருப்பப்பட மாட்டார், அதனால் காரம் எல்லாருமே கொஞ்சம் மைல்டாகவே சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வெந்துடணுங்க. ஒரு முக்கால்வாசி இதுலேயே வெந்துடணும் சிக்கன். ஆக்சுவலாக விசில் வைக்கிறது சாப்பாட்டுக்காக தான் விசில் வைக்கிற மாதிரி இருக்கணும். உடனே நீங்கள் சிக்கனையும் அரிசியும் ஒன்றா போட்டிங்கன்னா வேகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. சிக்கன் வேகாத மாதிரி தெரியும், இந்த ஒரு மாதிரி தனியாக தெரியும் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மசாலாலேயே சிக்கன் வேக விட்டுருக்கணும். வேக விட்டதுக்கப்புறம் அரிசி போடுறாங்க. அரிசி வந்து 1 கிண்ணம் அரிசிக்கு 1.5 கிண்ணம் தண்ணின்ற வாக்கில் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அரிசி போட்டு தான் கிளறி கொடுக்குறாங்க. முழுசாக எல்லா தண்ணியும் ஊற்ற மாட்டாங்க, கிளறி கிளறி தான் ஊற்றுவாங்க. பாருங்கள், நம்ம சின்ன சின்ன இதுவெல்லாம் மிஸ் பண்ணவே தான் நம்மளுக்கு பிரியாணி ஒரு டேஸ்ட்டாக மாறிடுது. எக்ஸ்ட்ரா அரிசிலாம் தான் எடுத்து போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் கிளறி விடுறாங்க. பார்க்க உள்ளேருந்து கிளற மாதிரி தாங்க தெரியும், ஆனால் சாஃப்டாக கிளறாங்க. அரிசி உடையவே உடையாது. ரொம்ப கிளறுனா நம்ம ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதனால் அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரிசி வந்து ஊற வைக்கும் போது கழுவிட்டு தாங்க ஊற வைக்கணும், ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது. ஊற வச்சுட்டு கழுவுனா அரிசியோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும். 2வது வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது மாதிரி நம்ம 2 தடவை கிளறும் போது அது உடையவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா வேக விடுவாங்க. இப்போது உடனேலாம் அரிசி போட்டு உடனேலாம் விட மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு தாங்க மூடி விடுவாங்க. 2 விசில் வைக்கிறதால சாப்பாடு வந்து வெளியவே கொதிக்கவே நல்லா கொதிச்சிடும். விசில் வந்து அரிசி வந்து பூத்து வர்றதுக்காக தாங்க. இந்த ஸ்டேஜில் தம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். எங்களுக்கு குக்கர்லேயே நல்லா வருன்றதால நாங்கள் அதிலே செஞ்சுப்போம். இந்த ஸ்டேஜில் அம்மா உப்பு பார்த்துக்க சொன்னாங்க, உப்பு மிளகாத்தூள் பார்த்துக்க சொன்னாங்க. வேணும்னா உப்பு மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கலாம். இது மாதிரி இருந்தாலே பிரியாணி கரெக்டாக வருங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறம் தான் விசில் போடுவாங்க. விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அரிசி தனியாக, பிரியாணி அரிசி நல்லா பூவாக இருக்கும், ஒட்டி இருக்காது. இப்போ நம்ம செஞ்ச பிரியாணி நம்ம போடலாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு. சிக்கன் அப்படியே எடுக்கும் போதே உடையுதுங்க, இவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ஹோட்டலில் வாங்கினா எனக்கு பிரியாணியில் இந்த சிக்கன்னாலே நான் ஒதுக்கிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சால் மட்டும் சூப்பராக இருக்குங்க, நான் எடுத்து வச்சு சாப்பிடுவேன். கிரேவியில் போட்ட சிக்கன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே பிரியாணி வேணும்னு கேட்டுருவாங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் சமைச்சு பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.